121 தேர் திமிரில போன வருஷம் அன்னதானம் போடும்போதே வேந்து போனோம். அதை பிரமிக்கிற அளவுக்கு இன்னைக்கு பழம், தர்பூஸ் பழம் கொடுத்துருக்காங்க, மோர் கொடுத்துருக்காங்க, தயிர் சாதம் கொடுத்துருக்காங்க. நிறைய பக்தர்கள் அந்த அம்மாவின் கரங்களால் அன்னதானம் பெற வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். இவ்வளவு பெரிய அன்னதானத்தை பார்த்ததில் எங்களுக்கு மகிழ்ச்சி. அந்த ஊர் மக்கள் அந்த அம்மா மீது வைத்திருக்கும் அன்பு சொல்ல முடியாதது. OS பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லை காளியம்மன் கோயிலில் தான் இருக்கோம். இங்கே ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்க போகுது. என்ன அப்படின்னா பிரம்மாண்ட அன்னதானம். இந்த அன்னதானம் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமிரியில் நடக்கக்கூடிய பங்குனி உத்திர தேர் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே ரொம்ப ஃபேமஸாக நடக்குமா. அதுக்கு நம்ம எல்லை காளியம்மன் கோயிலிருந்து மாபெரும் அன்னதானம் பண்ண போகிறாங்க. அங்கே என்னெல்லாம் சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ தயிர் சாதம் ரெடி ஆகிட்டு இருக்கு. தயிர் சாதம் பார்க்கவே ஏதோ இந்த பாயாசம்லாம் இருக்கும்ல, பாயாசத்தில் நிறைய முந்திரி நிறைய அது ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இந்த பாயாசம் இந்த தயிர் சாதம் இருக்குது. ஸோ ஆனால் இது மட்டும்தான் அன்னதானத்துக்கு கொடுக்குறீங்களாண்ணா? ஆமாம் சாதம், மோர், தர்பூசணி பழம், மோர் தர்பூசணி 5 டன் வந்துருக்குதுமா. மோர் ஒரு 10,000 பேர் கொடுக்குறாரு சாரு. இது ஒரு தயிர் சாதம் ஒரு 5,000 பேர் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ இப்போ தயிர் சாதம் மட்டும் கிடையாது, இது கூட சேர்த்து இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது, அதையும் காட்டுறவாங்க. ஸோ வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தயிர் சாதம் மட்டும் இல்லாமல் அந்த தயிர் சாதமே பார்க்குறதுக்கு அதை நான் சொன்ன மாதிரி பாயாசம் மாதிரி இருக்குது. அவ்வளோ இந்த வெண்ணெய் மிதக்குது. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ முந்திரி பருப்பு இருக்குது, மாதுளை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி 5 டன் தர்பூசணி பழம் வச்சுருக்காங்க, வாட்டர்மெலன். ஸோ இவ்வளோ வாட்டர்மெலன் இங்கே வரப்போகிற மக்களுக்காக தான் கொடுக்க போகிறாங்க. இதை அவங்க இப்போ மட்டும் பண்ணலை, இந்த வருஷம் மட்டும் தான் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதை அவங்க ஒரு சேவையாக பல வருடங்களாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை எந்த இடத்துல கொடுக்க போகிறாங்க, மக்கள் இதை வச்சு எவ்வளோ பயனடைகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து எங்கள் கூட இணைந்துருங்க. இந்த எல்லையம்மன் கோயிலோட பெருமையை சொல்லணும்னா இன்றைக்கி நாள் போதாது, அப்படி ஒரு பெருமை. எப்படின்னா முதல்ல இங்கே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்குற ஒரு சக்தி அந்த அம்மாவோட இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கோயில் கட்டி 7 வருஷம் ஆகுது. இந்த 7 வருஷத்தில் குறைஞ்சது 100 குழந்தைங்க பெரிய பெரிய டாக்டர்கிட்டலாம் போயிட்டு அவங்கக்கிட்ட முடியாமல் இந்த அம்மாக்கிட்ட அருள்வா கேட்டு கனி எடுத்து அந்த கனி மூலிமா குழந்தை பெற்று அந்த குழந்தையோட இந்த கோயிலுக்கு வந்த பெருமையை அது நம்ம நிறைய பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அன்னதானம்னு சொன்னாக்கா இந்த கோயிலோடு தான். ஆடி கிருத்திகை திமிரி குமரகிரி மலையில் போன வருஷம் 10,000 பேருக்கு வடை பாயாசத்தோட காலை 10 மணிலேருந்து குறைஞ்சது 10,000 பேருக்கு இரவு 8:30 மணி வரையிலும் தொடர்ந்து அன்னதானம் போட்டோம். அதே மாதிரி ஐயப்பன் கோயில் 50 ஆண்டு அந்த கும்பாபிஷேகத்துக்கு அரவண பாயாசத்தோட பெரிய ஒரு அன்னதானம் போட்டோம். சொல்லிக்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான காலையிலேருந்து மதியம் சாயந்தரம் வர வடை பாயாசத்தோட சாப்பாடு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குங்க. இந்த பெருமையெல்லாம் அந்த அம்மாவுக்கு தான் சேரும். யாரும் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் யாருக்கிட்டையும் எந்த உதவியும் கேட்காம எல்லாமே அவரே பண்ணுறாரு, செய்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். இப்போது இன்றைக்கி போன ஆண்டு நம்ம திமிரியில் தேர், பங்குனி உத்திர தேருக்கு நீர்மோர், தயிர் சாதம், தர்பூசணி பழம் அதெல்லாம் கொடுத்தோம். இந்த ஆண்டுக்கான புரோகிராம் இப்போது உங்கள் முன்னாடி ரெடி ஆகின்னு இருக்குது. இன்றைக்கும் இப்போது தயிர் சாதம், இங்கே தயிர் வந்துருக்குது, இங்கே சமையல் செய்கிறாங்க. இங்கே இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இப்போது தர்பூசணி பழம்
ஒரு 3 டன்னு வந்திருக்குது. இதெல்லாம் அந்த மக்களுக்கு தான் கொடுக்கணும். இப்போ போயிட்டு 10 மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எங்கள் ப்ரோக்ராமை. இவ்வளவு பெரிய அன்னதானத்தை பார்த்ததில் எங்களுக்கு மகிழ்ச்சி. நிறைய பக்தர்கள் அந்த அம்மாவின் கரங்களால் அன்னதானம் பெற வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். அன்னதானம் பற்றி அங்குள்ள பக்தர்கள் கூறியதை கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. திமிரி குமரகிரி மலை தலைவருங்க, இப்ப அரங்காவலர் தலைவரா இருக்கிறேன். இதுக்கு முன்ன முன் தலைவருங்க இவரு, அரங்காவலர்கள் இவரு கோயில் நிர்வாகிகள். இவரு இங்க ஆடிகிருத்திக்கு இப்போ இந்த மேல் நாக்கிம்பாளையத்துல இருந்து அருண் அந்த அம்மா இவங்க மாமூல எங்க கோயில் கும்பாபிஷேகம் விசேஷம் இருந்தாலும் அன்னதானம் போடுறது. நமக்கு ஆடிகிருத்திக்கு காலையில 10 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரலும் அன்னதானம் போட்டுக்கினே இருப்பார். அதே மாதிரி தேர் திருவிழாக்கு அவர் ஊரில் போனாலும் மாசி விழாக்கு, தைப்பூசத்துக்கு, அங்காளம்மன் திருவிழாக்கு எல்லாத்துக்குமே அன்னதானம் போடணுன்னா இவர் விட்டா போச்சுங்க. அவ்வளோ சிறப்பாக இது பண்ணின்னு வருவார். இப்போ கூட பாருங்கள், காலையிலேருந்து தர்பூசணி கொடுக்குறாரு. திருப்பி தர்பூசணி கொடுத்தோடனே தயிர் சாதம், திருப்பி அதுக்கு அடுத்து லெமன் சாதம், திருப்பியும் தர்பூசணி. அது மாதிரி சாயந்தரம் வரலும் கொடுப்பாரு. பத்தலை இல்லைன்றது வார்த்தை வராது. நேரமாகி ஜனவரிலேருந்து தான் மூடுவார் தவிர அது மாதிரி இதில். இப்போ கூட ஒரு கும்பாபிஷேகம் ஐயப்பன் கோயில், அதுக்கு ஃபுல்லாக இவர் தான் பண்ணார். இப்போ இதே மாதிரி தேருக்கு இப்போ இவர் இங்கே திமிரி நாக்கிம்பாளையம் வந்த பிறகு ஒரு 5-6 ஆண்டும் ரெகுலராக கொடுத்துன்னு வர்றாரு. ஆற்காட்டு தாலுக்காவில் எம்மன் பாளையன்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே அருள்மிகு ஸ்ரீ எல்லை காளியம்மன் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலோட தலைவர் ஏழரிசி அருண் அம்மா அவர்கள். அவங்க இந்த கோயிலுக்கு அன்னதானம் செய்யுதுன்னா அவங்கள விட ஒரு சிறப்பாக செய்ய ஆளே கிடையாது. நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஐயப்பன் கோயிலில் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணோம். அங்கே ஐயப்பனுக்கு பிடிச்ச அரவான் பாயசத்தோட அறுசுவை அன்னதானம் சிறப்பாக போட்டாங்க. அதுக்கப்புறம் ஆடிக்கிருத்திக்கு அப்போ திமிரியில் அன்னதானம் கேட்டோம். இலை போட்டு பந்தியில் உட்கார வச்சு இலை போட்டு காலையில் ஆரம்பிச்சு சாயந்தரம் 7 மணி வரலும் அறுசுவை அன்னதானத்தை வழங்கினாங்க. அது தொடர்ச்சியாக இன்னைக்கு பங்குனி உத்தவம் தேர் திமிரியில் போன வருஷம் அன்னதானம் போடும்போதே வேந்து போனோம். அதை பிரமிக்கிற அளவுக்கு இன்னைக்கு பழம், தர்பூஸ் பழம் கொடுத்துருக்காங்க, மோர் கொடுத்துருக்காங்க, தயிர் சாதம் கொடுத்துருக்காங்க. இது இப்போ எல்லாமே கொடுத்தவங்க எல்லாம் நிறுத்தி முடிச்சுட்டாங்க. ஆனால் இது சாயந்தரம் வரலும் அன்னதானம் கொடுத்துட்டே இருப்பாங்க.
கூட்டத்தை இந்த திருவிழாவில் பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஊர் மக்கள் அந்த அம்மா மீது வைத்திருக்கும் அன்பு சொல்ல முடியாதது. எல்லை காளியம்மன் கோயில் சார்பா இன்னைக்கு மாபெரும் அன்னதானம் நடந்ததை பார்த்தோம். இந்த அன்னதானத்துல நிறைய மக்கள் வந்து பயன்படுறாங்க. இந்த வெயிலுக்கு ஏத்த மாதிரி தயிர் சாதம், மோர், அது மட்டும் இல்லாம பழங்கள்ல வந்து தர்பூசணி பழமும் கொடுத்தாங்க. நிறைய மக்கள் வந்து இந்த அன்னதானத்துல பங்கு பெற்று நிறைய பேர் வந்து இதனால பயன் அடைஞ்சதை வந்து நாங்க நேரடியாவே பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபிநயா. நன்றி. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.